Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம வந்து cocopeat மீடியால ரோஸ் வளக்குறோம்ல, மண்ணெல்லாம் இல்லாம வெறும் cocopeat அந்த சகரி பொடி அப்படினு சொல்லுவோம். அதுல வளரக்கூடிய ரோசஸ்க்கு வரக்கூடிய ரொம்ப மோசமான ப்ராப்ளம்ஸ் and அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி சரி பண்றது அதெல்லாம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயங்கள் வந்து cocopeatல இருக்கக்கூடிய ரோசஸ்க்கு மட்டும் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நான் வந்து cocopeatல இருக்கிற ரோசஸ் வச்சு நான் வந்து இன்னைக்கு உள்ள வீடியோல காமிக்க போறேன். பட் சாயில் மீடியால இருக்கக்கூடிய ரோசஸ்க்கும் அந்த பிரச்சனைகள் வரலாம். அது எதனால வரும் அப்படின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க. இது சம்பந்தமா நான் ஒரு வீடியோ லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய பிளான்ட், என்ன மாதிரி பிளான்ட்ல ப்ராப்ளம்ஸ் வரும், வந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸும் அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க. ஆனால் நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்க போகுது. இதில் நீங்கள் பார்க்குற ரோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன பிளான்ட்டு. நம்ம வின்செஸ்டர் கெத்தீட்ரல்லாம் பார்த்தோம்ல, அது நட்ட சமயம் வச்சது தான். ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. லாஸ்ட் இயர் மழை 6 மாதம் தொடர்ந்து மழை இருந்துச்சு. அந்த டைமில் சர்வைவ் ஆன பிளான்ட். அப்போது இது ரொம்ப யங் அப்படின்னால நான் இதை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் டைபேக் வர ஆரம்பிச்சிது சில ஸ்டெம்ஸில். அப்புறம் இந்த சம்மரில் கூட எங்களுக்கு மழை இருந்துச்சுது. அப்போது சரி ரூட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் இந்த பிளான்ட் எடுத்தேன். இது மட்டும் இல்லை, நிறைய பிளான்ட்டை வந்து நான் இந்த வீடியோவில் எனக்கு காமிக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணினேன். ஆனால் நீங்கள் வந்து பண்ணக்கூடியது இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மழை எப்போ இருக்குதோ, மழை தொடங்குதோ, ஒரு 2-3 நாள் மழை பெய்திடுச்சு, இனியும் மழை இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ரேஷன் வந்து நீங்கள் பிளான்ட்டுக்கு பண்ணலாம். மோசமாக இருக்கிற பிளான்ட்டு, 1 to 2 years ஆன பிளான்ட், ரொம்ப ஓல்டு பிளான்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ரூட்டில் கொஞ்சம் பாதிப்பு வந்தாலும் அது செடியில் மேலே வந்து வெளிப்படும். புதுசாக நட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, 1 மாதம் 2 மாதம் ஆன பிளான்ட், 2-3 மாதம் ஆன பிளான்ட், அதுக்கு எதுவும் இதெல்லாம் பண்ணிடாதீங்க. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மாதம், 1 வருஷம், 2-3 வருஷம் ஆன பிளான்ட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு வந்து இன்னும் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு நம்ம அந்த பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த பிளான்ட்டை ரெடி பண்ணி எடுக்கலாம். cocopeat அப்படின்றது ரொம்ப லைட் வெயிட். அந்த பாட்டெல்லாம் எடுத்து மூவ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. மாய்ஸ்சர் நிறைய நேரம் இருக்கும். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி cocopeatக்கு. வெறும் cocopeat நம்ம வைக்கிறப்ப அது ஒரு ப்ராப்ளமில் வந்து முடியும். பிளான்ட்டை நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்ளம் ஆகும். நம்ம சாயிலில் இருக்கிற பிளான்ட்னாலும் சரி, வெறும் cocopeatல வச்சுருக்கிற ரோஸ்னாலும் சரி, மீடியா கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த பிளான்ட்டை பாட்டிலேருந்து அழகாக அப்படி உருவி எடுத்துடலாம். எதுவும் உடையாது. அண்ட் ரெண்டாவது வேர்கள் பார்த்தோன்னா, முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வெள்ளை கலரில் ரூட்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அந்த ஒயிட் ஹேர் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா பிளான்ட் இஸ் ஓகே, ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், அடியில் தண்ணி நிற்கிது. கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு, நான் கொட்டினேன். சில பாட்ஸில் இதை விட நிறைய தண்ணி இருந்துச்சு. இதோட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டோட ஹோல்ஸ் கரெக்டாக அந்த அடியில் ஹோல் இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் மேலே எழும்பி அந்த ஹோல் போட்டிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு இதை ரொம்ப கவனிக்கலை. ஸோ இந்த வருஷம் இப்போ தான் நான் வந்து ஐ லேர்ன் தட் மிஸ்டேக். நான் பண்ணின மிஸ்டேக் கூட. அப்போது நீங்கள் பாட் வாங்கும்போது கண்டிப்பாக பாருங்கள், ஹோல்ஸ் வந்து ரொம்ப கீழே அடியில் இருக்கிற மாதிரி பார்த்து பாட் வாங்குங்க. அந்த மாதிரி பாட்டில் பிளான்ட்டை வந்து வைங்க, சரியா? இனி நம்ம இந்த செடியோட வேர்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா செடி நல்லா தான் இருக்குது, ஏன்னா எல்லாமே ஒயிட்டி ஹேரி ரூட், நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம எக்ஸாமின் பண்ணோன்னா வந்து நல்லா இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் ஒரு 50-50 அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஒயிட் ஹேர் ரூட், அந்த ஹெல்தி ரூட்ஸ் இருந்தாலும் அங்கங்கே மேலேயுமே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழுகி, கம்ப்ளீட்டாக கருத்து ப்ரௌன் ஆகி இருக்குது. கீழே ஃபுல்லும் தண்ணி தான் நிற்கிது. இல்லை இப்போ நான் இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட பிரதிபலிப்பு தான் மேலே நமக்கு பார்க்க முடியும்ல, அந்த டைபேக், ஸ்டெம் கருக்கிறது, பிளான்ட் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒன்று வந்து 1 year மேலே ஆயிடுச்சு. ரெண்டாவது cocopeat only மீடியா, தென் வாட்டர் லாக் ஆனதுனால நமக்கு வந்து பிரச்சனை. நீங்கள் சாயில்லையும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி
எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிபாகத்தில் ரூட் இந்த மாதிரி மோசமாக இருக்கலாம். மேபி லைக் 1 to 2 years பிளான்ட்டில் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ரூட் பவுண்ட் கூட ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நிறைய ரீசன்ஸ்னால நமக்கு பிளான்ட்டோட வளர்ச்சி இருக்காது அண்ட் we see lot of problems. இது சானிடைஸ் பண்ண ஒரு கத்தி சாவ்லான் வச்சு க்ளீன் பண்ணிட்டு 1 inch அப்படியே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட க்ளோஸ்அப் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு எங்கேயுமே ஒயிட் ரூட்டே தெரியலை, எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரௌனாக இருக்குது, தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடியில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரூட்டை வந்து ஃபுல்லும் நிறைஞ்சிடுச்சு, ரூட் பவுண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாள் விட்டோன்னா அந்த ஹோல் வழியாக ரூட் வந்து வெளியில் வரும். ஒரு பாட்டில் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நமக்கு பிளான்ட் இந்த கண்டிஷனில் இருக்குது, இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு வைங்களேன், the plant will die and we'll lose the plant. இதை நான் உங்களுக்கு ஸ்குவீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் தண்ணி வரும். நான் அப்படி கையில் பிடிச்சி வச்சுருக்கும்போது சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அப்போ பிழிஞ்சப்போ நிறைய தண்ணி வந்து அதில் எடுக்க முடிஞ்சுது. ஸோ இமேஜின் கண்டினியூஸ் ரெயினில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வேறு தண்ணிக்குள்ளாலே இருந்து மெதுவாக அந்த பிளான்ட்டை மொத்தமாகவே பாதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இதை நம்ம ரூட் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கட் பண்ண வேண்டாம், 1 inch பண்ணால் போதும். நீங்கள் நல்ல மான்சூன் சீசனில் பண்ணுறீங்க அப்படின்னா 2 inch கூட பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஆனால் அந்த டைம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக சைட்ஸில் உள்ள ரூட் கூட நம்ம கட் பண்ணி லூசன் அப் பண்ணி பாட் பண்ணலாம். அதுவும் நான் பண்ணினேன், அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆனால் இந்த பிளான்ட்டுக்கு கீழே மட்டும் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ் மீடியா போட்டு இதே சைஸ் பாட்டில் வைக்கலாம். இல்லை இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாட், இது இருந்தது 10 inch பாட். நான் வந்து சிலது வந்து அதே பாட்டில் வச்சேன், சிலது வந்து கொஞ்சம் வித்தியாசமான பாட், ஹோல் அடியில் இருக்கிற பாட் பார்த்து அந்த மாதிரி நட்டேன். இது கொஞ்சம் ஃப்ரெஷ் மிக்ஸு, கோகோபீட் மீடியாக்காக ரெடி பண்ணது. இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய காம்போஸ்ட், எனக்கு காம்போஸ்டே கோகோபீட் மாதிரி தான் வரும் அவுட்கம், நிறைய தடவை காமிச்சிருக்கேன். ஸோ 50% காம்போஸ்ட், 50% plain கோகோபீட், அது கூட கொஞ்சம் போன் மீல், நீம் கேக் பவுடர், எஸ்எஸ்பி, அப்புறமா லிட்டில் பிட் ஆஃப் ஃபஞ்சிசைட், இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ண ஒரு ஃப்ரெஷ் பாட்டிங் மிக்ஸ் ஃபார் இந்த மாதிரி ரோசஸ்க்கு. இதெல்லாம் நான் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணினது. எல்லாத்தையுமே வந்து ஹோல்ஸ் அடியில் இருக்கிற பாட்டாக பார்த்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி அந்த வாட்டர் லாக் பிரச்சனை வராது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கிற பாட்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டேன். தொடர்ந்து மழை இருந்தனால பிளான்ட் இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி நட்ட பிளான்ட்ஸ், தேர் ஆல் ஜஸ்ட் ஃபைன், எதுவும் வாடலை, எப்படி இருந்துச்சதோ பிளான்ட் அந்த மாதிரியே இருக்குது. சில பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டெம்ஸ், நான் பெரிய ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணது பிகாஸ் ஆஃப் த டைபேக் ப்ராப்ளம். அண்ட் அது யங் ஸ்டேஜில் இருக்கும்போது எனக்கு பண்ண முடியலை. ஸோ ஐ ஹேட் டு இதில் ரீபாட் பண்ண முடியலை, அதனால் இப்போ நான் பண்ணினேன். ஸோ இதுதான் நம்ம ரூட் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பிளான்ட்டு. இதில் வந்து நிறைய ஸ்டெம்ஸ், நிறையன்னா அந்த மெயின் ஸ்டெம்ஸில் வந்து அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் போயிருக்குது. தென் த்ரிப்ஸ் ப்ராப்ளம் கூட பிகாஸ் ஆஃப் சம்மர் இட் கேம் அண்ட் நவ் இட் இஸ் ஓகே. மேலே புது க்ரோத் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஃபைன். அண்ட் இதை வந்து நான் ஒரு கொஞ்சம் 10 inch, இது 12 inch பாட் இல்லை, 10 to 11 inch பாட்டுன்னு நினைக்கிறேன். அதை விட கொஞ்சம் அகலமான ஓப்பனிங் அண்ட் இதோட ஹோல்ஸ் வந்து ரொம்ப அடியில் பேஸில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பாட்டாக பார்த்து தான் நான் இப்போ மறுபடியும் நட்டு வச்சுருக்கிறேன். நான் இந்த பிளான் பண்ணும்போது இன்னொரு பிளான் 2 பண்ணினேன். ஸோ அதோட ரூட் பிளேட்டையும் காமிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் எல்லாமே ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தாலும் அந்த அடிபாக ரூட்ஸு ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சாயிலில் இருக்கக்கூடிய ரோஸ்னாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி இருக்குது அப்படின்னா அதை கட் பண்ணி போட்டுட்டு பிளான்ட்டை நட்டு வச்சுருங்க. இது நம்ம அந்த பேட்சில் வச்சப்போ உள்ள ஒரு ரோஸ், அதில் பார்த்திங்கன்னா இது 2 weeks கிட்ட ஆயிடுச்சு நான் வச்சு. நல்ல ஹெல்தி பிரான்ச்சஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ த பிளான்ட் இஸ் ஜஸ்ட் ஃபைன். ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, சம்மரில் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்போல்லாம் மழை இருக்குதோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலாம். அண்ட் நம்ம இது வாட்டர் விடுறது வந்து இது நட்டதுக்கப்புறம் ஹியூமிக் அண்ட் ஃபஞ்சிசைட் சேர்ந்து வாட்டர் விடலாம். இதில் நான் ஃபஞ்சிசைட் மிக்ஸ்லேயே சேர்த்தனால பிளெயின் வாட்டர் தான் விட்டேன். அண்ட் தென் ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. அந்த 7 to 10 days எந்த ஃபீடும் பிளான்ட்டுக்கு கொடுக்க வேண்டாம். அந்த பேசிக் கேர் கொடுத்தா போதும்.
பிளான்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி புது க்ரோத் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நார்மல் ஃபீட் ரொட்டீனுக்கு கொண்டு போகலாம். இதில் உங்களுக்கு வேறு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Grow rose and share your experience with us. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.